தனிப்பட்ட முறையில் வந்து எடுக்க கிடையாது. பத்திரிகையாளர் ஒரு செய்தியா பதிவு அதெல்லாம் வைக்கும் எங்க வேண்டாம். பத்திரிகையா நான் பாருங்க. நீங்க பத்திரிகையா பாக்கலன்னா பத்திரிகையாளர் மட்டும் உங்களுக்கு அனுப்பல. எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். உங்களுக்கு அனுமதி இல்லாத நீங்க தான் உங்களுக்கு அனுமதி இல்லாத நாங்க உங்களை கூப்பிடல. எங்களுக்கு வேண்டாம். கூப்பிடாம நாங்க சொல்லாதெல்லாம் பொய் செய்தியெல்லாம் போடக்கூடியவங்கள கலவரத்தை போடக்கூடிய நீங்க பத்திரிகையாளர் கிடையாது. நீங்க பத்திரிகையாளர் கிடையாது. நாங்க வேணா சொல்லிட்டோம்ல. நாங்க வேணா சொல்லிட்டோம்ல. அவங்க கிட்ட சொன்னீங்களா? நாங்க தான் நடத்துவோம். நாங்க தான் வேணாம் சொன்னோம். வந்து சொல்லியாச்சுங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. எங்களுக்கு பத்திரிகை தேவையில்லைங்க. இது மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நீங்க அதை பத்தி அதுதான் செய்தி சேகரிக்க நீங்க எப்படி நீங்க நிராகரிக்க நீங்க செய்தியாளர் கிடையாது. எங்களுக்கு தேவையில்லைங்க. நாங்க நீங்க செய்தியாளர் கிடையாது. நாங்க சொல்றோம். எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. சார் உங்களை தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் சொல்லல. உங்க பத்திரிகை வேண்டாம் சொல்றீங்க. நீங்க வேண்டாம் நான் சொல்லல. நீங்க தரவும் உட்காருங்க. உங்க பத்திரிகை வேண்டாம். நீங்க வந்து உட்காருங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உங்க பத்திரிகை வேண்டாம் சொல்றோம். எங்களுக்கு உங்க மேல இருக்கிற பிரச்சனை கிடையாது சார். நீங்க நல்லவர் தான் சார். உங்க பத்திரிகை அயோக்கிய பத்திரிகை சார். நீங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம் சார். நாங்க எடுக்க கூடாது. நீங்க தமிழ் சேனல் ஆர்எஸ்எஸ் வருதுங்க. ஆர்எஸ்எஸ் பத்திரிகை தேவையில்லை. அமைப்புகளையோ எங்களுக்கு தேவையில்லைங்க. சொல்றது வந்து எங்க விருப்பம் சார். நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி சார் பொதுவான இடத்துல நாங்க யாருக்கு பத்திரிகை செய்தி தரணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாக்குனது தமிழ் சேனல் இதுவரைக்கும் மணி கேட்கல. நாங்க கமிஷனர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த செய்தியை திரும்ப எடுக்கல. அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறத நாங்க எப்படி ஊடகமா பார்க்க முடியும்? அது எங்களுக்கு யாரு நிறுவனமா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் அடுத்த முறை பத்திரிகை வந்துச்சுன்னா தூக்கி அவ்வளவுதான் விஷயம் பார்த்தோம். எங்களுக்கு தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் காரணம் வந்து பத்திரிகை நடத்த அவசியம். நாகூர் நடந்து நீ நாகூர் நடத்து, வட இந்தியாவில் நடத்து, இங்க எதுக்கு நடத்துற? உன்னை யார் கேட்டா? இது எங்க ஊர்ல நாங்க நடத்தக்கூடாது. அவ்வளவுதான். எங்க ஊர்ல உன்னை யார் விட்டா? நீ நாகூர் நடத்து, வட இந்தியாவில் நடத்தி கலவரம் பண்ணி பொய் செய்தி பரப்பு. இது தமிழ்நாடியா? தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் கார உதவ மாட்டாங்க சொல்றாங்க. உங்க பத்திரிகை இனிமேல் எங்க வந்துச்சுன்னா நீ பத்திரிகை கிடையாது. கலவரம் நடந்துருப்பா. உங்க பத்திரிகை கலவரம் தெரிஞ்சு வேற பத்திரிகை வேலை பாருப்பா. நல்லது சொல்றோம். நீ வேற பத்திரிகை வேலை பாரு. இந்த பத்திரிகை வேலை பார்க்காது. பத்திரிகையே கிடையாது. இது பத்திரிகையே கிடையாது. இது பத்திரிகை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. முன்னாடியே நீங்க சென்னை பத்திரிகை மன்றத்துல தமிழ் சேனல் வந்து நீங்க அலோவ் பண்ணல. நான் வந்து நீங்க கூப்பிடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா நாங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லிட்டோம். வேண்டாம் சொல்லிட்டோம். சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளர் அவமதிக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க. உங்களை பத்திரிகையாளர் கிடையாது. உங்க பத்திரிகையா பத்திரிகையா பாத்தீங்க சார். நீங்க ரொம்ப நல்லவரு. நான் உங்களை எல்லாம் வந்து சொல்லல. உங்க பத்திரிகையா அயோக்கியம் சொல்றோம். நான் உங்களை சொல்லல. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.